பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இந்த வருஷத்திலே ஒரு மாதத்தை கடந்து வர தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். நம் தேவன் நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசி பார்க்கும்படி நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். அது ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை ஊராரெல்லாம் அறிவார்கள். இந்த வார்த்தையை ஒருவேளை ரூத்தினிடத்திலே போவாஸ் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டு போவாஸ் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போவாஸாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்புகிற போவாஸாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக்கும்படி தேவன் நமக்கு சொந்த குமாரனாக இயேசுவை அவர் போவாஸாய் கொடுத்திருக்கிறார். மறுவாழ்வு, மறுமலர்ச்சி, அல்லது இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுதல், இழந்து போன ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுதல், நஷ்டப்பட்ட இடத்திலே நாம் மேன்மையை கண்டடைதல், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பதற்காக இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் வேதத்தில் அந்த 3ஆம் அதிகாரம் ரூத் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் போவாஸ் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்கதரிசன வார்த்தையாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் ஊழியக்காரனாய் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க நான் பிரியப்படுகிறேன். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கொண்டு தான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிறார். நமக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். ஆகவே உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்கு வேண்டியதெல்லாம் ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு எந்தெந்த நாளுக்கு எது தேவை என்பதை அறிந்து அதை அதன் காலத்திலே நேர்த்திய செய்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஒருவேளை இந்த வார்த்தைக்கு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வீடு இல்லை, அல்லது வருமானம் இல்லை, அல்லது ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லை, அல்லது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இல்லை, ஒரு ஆரோக்கியமான சுகம் சௌகரியம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இருக்கிறது, நான் ஒரு வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஒருவேளை போவாஸ் ரூத்துக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னார். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஒரு மறுவாழ்வு, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையிலே அவளை துணையாக கொண்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களை இயேசு சொன்னார் தம்முடைய சீஷர் இடத்திலே, என்னை பின்பற்றுவர்களுக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் 100 தருவேன் என்று சொன்னார். இந்த சத்தியம் உண்மையும் அது ஜீவ வார்த்தையுமாக இருக்கிறபடியால், ஆகவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீங்கள் எது வேண்டிக் கொள்வீங்களோ, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் உனது மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். அநேகருடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், ஆனால் அந்த காரியம் எனக்கு கைக்குடி வரல நினைப்போம். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு சொல்லி. நம்ம இந்த திருக்கோயிலூர் பட்டணத்தில் இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக
அதாவது 17 வயது 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் அவங்க பெற்றோரிடத்தில் அவர்கள் மிகவும் தொந்தரவு செய்து, எனக்கு ஒரு பெரிய வண்டி, 2.5 லட்சம் ரூபா வண்டி, அந்த வண்டி வாங்கி கொடுக்கணும், ரேஸ் வண்டி, அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக கவர்ச்சியாக இருக்கும். அதை அந்த சின்ன பிள்ளைங்க அதை பெற்றோரிடத்தில் அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி அதை வாங்கி கொடுத்து, அதனால் அந்த பிள்ளைகள் அதை ரேஸ் போய் அதில் ஒரு பெரிய விபத்து உண்டாயிடுச்சு. நம்முடைய ஆண்டவர் சில காரியங்களை ஏன் நமக்கு நாம் விரும்புகிற நேரத்தில் தராமல் கொஞ்சம் தாமதமாக தருகிறார் என்று சொன்னால், நாம் அனுபவப்பட வேண்டும், நமக்கு நல்ல ஒரு ஞானம் வர வேண்டும், நல்ல ஒரு சிந்தனை வர வேண்டும், எதை எப்படி பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் கையில் பணம் கிடச்சிருச்சுன்னா அந்த பணத்தை உடனே ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுவோம். அல்லது வாழ்க்கை என்னன்னு தெரியுது, மனைவியை குறித்து மனைவி எதுக்காக கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியாது, அந்த மனைவியை அசட்டை பண்ணுவோம். அல்லது பிள்ளைகளை கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னு தெரியாது, அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு அக்கறை இல்லாத பெற்றோர்களாக இருப்போம். ஆனால் தேவன் அவர் வசனத்தின்படி நம்ம ஞானத்தினால் நிரப்புவார். அந்தந்த ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். அப்போ அவருக்கு அந்த செய்கிற நேரத்தில் அது நமக்கு வரும்போது தான் அதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதில் போராட்டம் இல்லாமல் இருக்கும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் உலக தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று சொல்லுகிறார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? உலக பிதாவாகிய உங்கள் தகப்பனே அப்படி இருக்கும்போது, பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னாரே. இந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் நமக்கு எந்தெந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நம்ம வேண்டிக் கொள்வதை கர்த்தர் அப்படியே செய்வார். இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், அந்த பயமே. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, இன்னைக்குரியதை கர்த்தர் கொடுத்துருக்கார், நாளைக்குரியதை நாளைக்கு கர்த்தர் தருவார். அநேக ஜனங்களை நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்கிறாங்க வீடு இல்லாமல், அல்லது ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாத கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டிருக்கிற ஒரு சிலரை பார்க்குறோம், அல்லது ஆகாரம் இல்லாமல் பிச்சை எடுக்கிற அநேகரை பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மை அப்படி விடவில்லை. என வேதம் சொல்லுது, நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதும் சந்ததி கைவிடப்பட்டதையும் காணேன் என்று சொல்லுகிறாரே. அந்த வார்த்தையின்படி தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே செய்கிறவர். இந்த வருஷத்தில் 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தில் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க பித்திர சுவீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்களை அறிந்தவர், எங்களுடைய நிலைமை அறிந்தவர், எங்கள் மன விருப்பத்தை அறிந்தவர், எங்கள் வேண்டுதலை அறிந்தவர். அப்படியே இந்த மாதம் முழுவதும், எங்கள் எதிர்காலம் முழுவதும் எங்களுக்கு தேவையான இகத்துக்கும் பரத்துக்கும் உரிய ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்து வேண்டியபடியெல்லாம் ஆண்டவரே நற்காரியங்களை செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போவதற்காய் உமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நல்ல விசுவாசத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து இந்த வார்த்தையினாலே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், ஆண்டவரே அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், எல்லா போராட்டத்திலிருந்தும் ஜெயம் கிடைக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.